السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இது பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 89 பாடங்கள் முடிந்து இன்ஷா இன்று 90வது பாடத்தை துவங்க உள்ளோம். பாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். கிட்டத்தட்ட நாம் 90 பாடத்தில் நெருங்கிவிட்டோம். பாருங்கள், இந்த பாடத்தை கவனிப்பதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். பயிற்சிகளுடன் கூடி நம்மளுக்கு வழங்குகிறார்கள். அதையும் கூடி நாம் பார்க்கும் பொழுது இந்த கிதாப் இன்னும் இலக்கணத்தை பற்றி தெளிவாக விளங்குவதற்கு ஒரு வழிவகுக்கும். பாருங்கள், தொடர்ந்து இந்த கித்தாப்பை கவனிப்போம், பயிற்சிகளையும் கவனிப்போம். கண்டு இந்த அரபி இலக்கணத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா நம்மளுக்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் போவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்மு தஃப்லீல் என்ற பொது தலைப்பின் கீழ் முதலாவது பாடத்தில் அதோடைய தாரீஃப், இஸ்மு தஃப்லீல் என்றால் என்ன என்பதை கண்டோம். அதே போல இஸ்மு தஃப்லீலின் நிபந்தனைகளை கண்டோம். இரண்டாவது பாடத்தில் அதோடைய நிலைமைகள், 4 நிலைமைகளை கண்டோம். அது எந்தெந்த நிலைமைகளில் வரும் என்று. இலாஃபத்தில் வரும், நக்கிராவின் பக்கம் இலாஃபத்து, அதே போல மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத்து, அலிஃப்லாமுடன் வருவது, அலிஃப்லாம் இலாஃபத்தின்றி தனிமையாக வருவது என 4 நிலைமைகளை கண்டோம். இப்ப இஸ்மு தஃப்லீலிலே 3வது பாடத்தை காணப்போகிறோம். ஜீம், 3வது அர்த்தம். என்ன 3வது பாடம்? அமலு இஸ்மி தஃப்தீலி, இஸ்மு தஃப்லீலின் அமல். இப்ப இஸ்மு தஃப்லீல் என்ன அமல் செய்யும் என்பதை தான் என்ன செய்ய போகிறோம், காண இருக்கின்றோம். அப்ப இதுல மிகவும் கம்மியாக தான் இருக்கின்றது. வாருங்கள், எப்பவும் போல முதலில் உதாரணங்கள் கூறி அதோடைய கருத்தை நாம் சுருக்கமாக கூறிவிட்டு பஸ்ஸுக்குள் போவோமா? இப்ப என்னவென்றால் அன்சிலத்து உதாரணங்கள். உதாரணங்கள் பாருங்க. முதலாவது, அல் ஹரீரு அகலா மினல் குத்துனி, பட்டு ஆகிறது. ஹரீர் என்றால் பட்டு. அகலா விலை உயர்ந்ததாக இருக்கிறது. மினல் குத்துனி எதை விட? பருத்தியை விட விலை உயர்ந்ததாக இருக்கிறது. இரண்டாவது, அந்நீலு நைல் நதியாகிறது. அத்துவலு மினல் ஃபுராத்தி, யூப்ரட்டிஸ் நதி. ஃபுராத்னா யூப்ரட்டிஸ் நதின்பாங்க, சரியா? யூப்ரட்டிஸ் நதியை விட நீளமானதாக இருக்கிறது. இப்ப நைல் நதி யூப்ரட்டிஸ் நதியை விட நீளமானதாக இருக்கிறது. இப்ப மூன்றாவது, அப்பையாரத்து அஸ்ரஉ மினல் கிதாரி. இப்ப தொய்யாரத் என்றால் விமானம், பறக்கும் விமானம். அந்த பறக்கும் விமானம் ரயிலை விட விரைவானதாக இருக்கிறது. இந்த 3 உதாரணம் சொல்லியாச்சா? இப்ப அடுத்து பாருங்க, 4வது என்ன சொல்றாங்க? மா மின் அருளின், நிலத்திலிருந்து இல்லை, எந்த ஒரு நிலத்திலிருந்து இல்லை. அஜ்வது ஃபீஹா அல் குத்துனு, பருத்தி அந்த நிலத்திலே என்னவாக இருக்கும்? நன்மை, நன்றாக இருக்குமே, சிறந்ததாக இருக்குமே. பருத்தி அந்த நிலத்திலே சிறந்ததாக இருக்குமே, அத்தகைய எந்த ஒரு நிலத்திலிருந்தும் இல்லை. மின்ஹூ ஃபி அர்லி மிஸ்ர, மிஸ்ர்னா எஜிப்து, எஜிப்தின் நிலத்திலே இருக்கும் பருத்தியை விட எந்த நிலத்திலேயும் பருத்தி மிகவும் நல்லதாக இருக்குமே, அத்தகைய எந்த ஒரு நிலத்திலிருந்தும் இல்லை. அப்படின்னா எகிப்து நிலத்துல இருக்கக்கூடிய பருத்தியை விட வேறு எந்த ஒரு நிலத்திலேயும் பருத்தி என்னவாக இருக்கும்? நல்லா இருக்கும். அத்தகைய எந்த ஒரு நிலமும் இல்லை. அப்ப எகிப்து தேசத்துல இருக்க நிலத்துலதான் என்னவா இருக்கும்? பருத்தி ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட நல்லதா இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலமும் இல்லை, சரியா? அதை விட அந்த எகிப்தின் நிலத்துல இருக்கக்கூடிய பருத்தியை விட ஒரு நல்ல நிலம் என்பது இல்லை. ஆஹ் அந்த நிலத்துல என்ன இருக்கும்? ஃபீஹால் குத்துனு, அதுல என்ன இருக்கும்? நிலத்திலே பருத்தி இருக்குமே, அத்தகைய ஒரு நல்ல நிலம் என்பது எதுவும் இல்லை, சரியா? அப்ப 5வது பாருங்க, லாயக்குன் கைருக்க, உன்னை அல்லாதவன், மற்றவன் ஆக வேண்டாம். அக்ரப இலைஹில் ஹைரு, அவன் மற்றவனின் பக்கம் நல்லது என்னது நெருக்கமானதாக ஆக வேண்டாம். அக்கரப என்பது லாயக்கூன் என்பது ஹபராகும், அதனால் நசப் வந்துள்ளது. மின்ஹு இலைக்க, உன் பக்கம் அந்த நல்லது. மின்ஹு, இந்த ஹூ உடைய லமீர் ஹைரை பார்த்து மீள்கிறது. விரைவாக இருப்பதை விட, நெருங்கி இருப்பதை விட. உன் பக்கம் அந்த நல்லது, நல்ல 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 விஷயம், உன் பக்கம் அந்த நல்ல விஷயம் நெருங்கி இருப்பதை விட மற்றவரின் பக்கம் என்னது? அந்த நல்ல விஷயம் நெருங்கி இருப்பதாக
ஆக வேண்டாம். அப்ப என்ன சொல்றாங்க? மற்றவர் நெருக்கமாக ஆக வேண்டாம். மற்றவர்கள்னா உன்னை அல்லாத மற்றவர் அந்த நல்ல என்னது இலைஹி அக்ரப இலைஹில் ஹைரு. அந்த மற்றவரின் பக்கம் கயிர் நெருக்கமானவராக ஆக வேண்டாம். மின்ஹு இலைக்க உன் பக்கம் அந்த கயிர் அந்த நல்லது நெருங்கி இருப்பதை விட மற்றவரின் பக்கம் அந்த கயிர் நெருங்கி இருப்பவனாக அந்த மற்றவர்கள் ஆக வேண்டாம். சரி, அப்ப உன் பக்கம் தான் என்னது கயிறு நெருங்கி இருக்கணும், மற்றவர்களிடம் நெருங்கி இருப்பதை விட உன்கிட்ட தான் என்னது நெருங்கி இருக்கணும்ன்ற கருத்துல சொல்றேன். ஆறாவது பாருங்க, அர ஐத்த ரஜுலன் ஒரு மனிதனை நீ கண்டாயா, அவுலா பிஹி ஷுக்குரு மின்ஹு பி முஹ்சினின் லா யமுன்னு. அப்ப அர ஐத்த என்பதை எனக்கு அறிவி அப்படின்ற அஹ்பிர்னி எனக்கு அறிவியுங்கள்ன்ற அந்த பதத்தில் அர ஐத்த என்பதை பயன்படுத்துவார்கள். அப்ப இங்க அர ஐத்த நீ பார்த்ததுண்டா, இதுக்கு நேரடி அர்த்தம் பார்த்தாலும் அர ஐத்த நீ பார்த்திருக்கிறாயா ரஜுலன் ஒரு மனிதரை, அவுலா பிஹி அஷ்ஷுகுரு, சரியா, மின்ஹு பி முஹ்சினின் லா யமுன்னு, நன்றி செலுத்துவது அந்த மனிதரை கொண்டு சிறந்ததா இருக்குமே, அத்தகைய ஒரு மனிதனை நீ பார்த்ததுண்டா. மின்ஹு பி முஹ்சினின் லா யமுன்னு, சொல்லி காட்ட மாட்டானே அத்தகைய உபகாரம் செய்பவனை கொண்டு நன்றி செலுத்துவதை சிறந்தது என்பதை விட அந்த மனிதனை கொண்டு நன்றி செலுத்துவது சிறந்ததாக இருக்குமே, அத்தகைய ஒரு மனிதனை கண்டதை விட கண்டதுண்டா. அப்ப என்ன சொல்ல வராங்க? நன்றி கூறாத ஒருவரிடம் இருப்பதை காட்டிலும் நன்றிக்கு மிகவும் தகுதியான மனிதரை நீ பார்த்ததுண்டா. சரியா? அதான் ஆஹ் அதான் இதோடைய கருத்து. அதோட கருத்து என்ன? நீ பார்த்ததுண்டா ரஜுலன் அவுலா பிஹி அஷ்குரு, அவரை கொண்டு நன்றி செலுத்துவது உயர்ந்ததாக இருக்குமே அத்தகைய ஒரு மனிதன். அப்ப அவருக்கு நன்றி செலுத்துவது ரொம்ப உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஏதாச்சும் ஒரு மனிதனையாச்சும் பார்த்திருக்கியா? யாரை விட? மின்ஹு ஒரு மனிதரை விட, பி முஹ்சினின் லாய முன்னு. ஆஹ் அப்ப முஹ்சின் என்றால் உபகாரம் செய்பவரை கொண்டு, ஆஹ் சொல்லி காட்ட லாய முன்னு சொல்லி காட்ட மாட்டாரே அத்தகைய உபகாரம் செய்பவரை கொண்டு அந்த நன்றி செலுத்துவது சிறந்ததாக இருக்குமே. அந்த நன்றி செலுத்துவதை விட வேறொரு மனிதரை கொண்டு நன்றி செலுத்துவது சிறந்ததாக இருக்குமே, அத்தகைய மனிதரை கண்டதுண்டா. இப்ப யாருக்குதான் சிறந்தது நன்றி செலுத்துறது? சொல்லி காட்டாத உபகாரம் செய்பவருக்கு தான் நன்றி செலுத்துறது சிறந்தது. இப்ப அவரை விட வேற யாருக்காச்சும் தகுதி இருக்கா சிறந்தது நன்றி செலுத்துவது? இவரை விட தகுதியானவர் யாராச்சும் நன்றி செலுத்துறதுக்கு இருக்காங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. சரியா? அப்ப ஏன் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, இவ்வளோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்தது காரணம் என்னவென்றால், இதிலே நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. இரண்டாக பிரித்து சொல்லியுள்ளார்கள். இஸ்மு தஃலீல் என்பது முதலில் இந்த மூன்று வாசகம் இருக்கிறது அல்லவா, இதுல அகுலா அத்துவல் அசரா என்பதுதான் என்னது இஸ்மு தஃலீல். ஓகேவா? அப்ப இந்த மூணுமே அமல் செய்துள்ளது எதற்கென்றால் முஸ்தத்திரான மறைந்திருக்கக்கூடிய லமீருக்கு என்ன செய்துள்ளது? அமல் செய்துள்ளது. சரியா? இப்ப வெளிப்படையாக என்ன செய்யாது? அமல் செய்யாது. இஸ்மு தஃலீல் என்பது வெளிப்படையாக என்ன செய்யாது? அமல் செய்யாது. சரியா? ஆனா ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்யும்? அமல் செய்வது கூடும். வெளிப்படையாக அமல் செய்யும். எப்பொழுது? எந்த இஸ்மு தஃலீல் வரக்கூடிய இடத்தில் நாம் ஃபேல் போட்டோமேயானால், ஃபேல் போட்டும் அந்த இடத்தை படிக்க முடியும் என்றால் அந்த இடத்தில் என்ன செய்ய முடியும்? இஸ்மு தஃலீல் வெளிப்படையாக அமல் செய்யும். இப்ப இங்க பாருங்க, அதுக்குதான் இந்த மூணு உதாரணம் சொன்னாங்க. கீழே மூணு உதாரணம் இருக்குல்ல, இந்த இஸ்முல் தஃலீலுடைய இடத்த அப்படியே கட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்னன்னு போட முடியும்? அதோட ஃபேல் போட முடியும். இங்க அப்படிலாம் போட முடியாது. அகலா அத்துவல் அஸ்ராலாம் என்ன செய்ய முடியாது? அப்படி ஃபேல போட முடியாது. இது இஸ்மு தஃலீலா தான் படிக்க முடியும். இப்ப இது என்ன அமல் செய்யும் என்றால், மறைந்திருக்கக்கூடிய லமீர் உள்ளுக்குள்ளதான் அமல் செய்யும், வெளியே அமல் செய்யாது. அப்ப எப்ப இது இஸ்மு தஃலீல் வெளியே அமல் செய்யும்னா ஒரே ஒரு இடம் தான். அந்த இஸ்மு தஃலீலோட இடத்துல அந்த இஸ்மு தஃலீல கட் பண்ணிட்டு அதோட எஜூதுன்னு இதோடைய ஃபேல் போட முடிஞ்சிச்சுன்னா அப்ப என்ன செய்யும்? அமல் செய்யும். இப்ப எஜூது போட்டாலும் இதே அர்த்தம் தான் வரும். அதை நம்ம கீழே படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பாகசில நம்மளுக்கு கொண்டு வராங்க. இப்ப எஜூது போட்டாலும் என்னதான் வரும்? இதே அர்த்தம் தான் வரும். சரியா? அப்ப இதற்கு என்ன அப்படி வெளிப்படையாக அமல் செய்ய வேண்டும் என்றால் அது என்னவாக வேண்டும்? அந்த இஸ்மு தஃலீல் நஃபிக்கு பிறகு நிகழ வேண்டும். இப்ப மான் என்னது? நஃபி தானே. இப்ப நஃபிக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? நிகழ வேண்டும். அல்லது நஹிக்கு பிறகு, லா யகுன் என்பது நஹி தானே. இப்ப நஹியை போன்று, நஃபிக்கு ஒப்பான நஹியை போன்று, அல்லது இஸ்திஃபாமிக்கு பிறகு
அர ஐத்தன்ற இஸ்திஃபாம் தானே. இப்ப நஃபி, லா போன்ற நஹி, அதே போல என்னது இஸ்திஃபாமுக்கு பிறகு அந்த இஸ்மு தஃப்லீல் நிகழ வேண்டும். இன்னும் அந்த இஸ்மு தஃப்லீலோட இடத்தில் ஒரு ஃபேல் போட முடியும் என்றிருந்தால், இன்னும் அதே போல அதனுடைய மர்ஃபு ரஃபா என்பது என்னவாக இருக்கும்? அஜ்னபியை முன்னாடி இல்லாத வேறொன்றாக இருப்பது. இப்ப அஜ்வது எதுக்குதான் ரஃபா செய்துள்ளது? அல் குத்துனு என்பதற்கு தான் ரஃபா செய்துள்ளது. அப்ப அர்லின் அஜ்வது நம்ம சேர்த்து இந்த அர்லினுக்கு சிஃபத்தா நம்ம படிச்சாலும் கூட இதோடைய மர்ஃபு என்னதான்? இதுதான். அருளை பார்த்து நம்ம மீட்டல. சரியா? குறு பருத்தி சிறந்ததாக இருக்கிறதா? இப்ப பருத்தி தானே சிறந்ததுன்னு சொல்றோம். அப்ப இதுக்கு முன்னாடி போன அருளை பார்த்து நம்ம மீட்டல. அதே போல கயிறுக்கோ பார்த்து அக்ரப மீட்டல. மற்றவன் நெருக்கமாக இருப்பதில்லை, நல்லது நெருக்கமாக இருப்பது. அப்ப முன்னாடி பார்த்து நம்ம என்ன செய்யல, அது மீட்டல. அக்ரப அல் ஹைரு, அப்ப முன்னாடி போச்சுன்னா அது அஜ்னபி கிடையாது, அது முன்னாடியே பழகுனதாயிரும். இப்ப பின்னாடி உள்ள ஹைரை பார்த்து தான் நம்ம என்னது, அது அமல் செய்யுது. சரியா? அதே போல அவுலா என்பது மனிதன் சிறந்தவன் அல்ல. அந்த மனிதன் சிறந்தவன் சொல்லல வரல. அவுலா சுக்குரு, நன்றி செலுத்துவது சிறந்தது. சரியா? இப்ப முன்னாடிய பாட்டு நம்ம மீட்ல, இங்கெல்லாம் பாருங்களேன், முன்னாடி பார்த்துதான் மீட்டோம். விலை உயர்ந்தது எது? பட்டுதான். அத்துவல் நீளமானது எது? அந்நீல நைல் நதி தான். அசுர விரைந்தது அத்தொய்யாரத்து, விமானம் தான் விரைந்தது. அப்ப முன்னாடி பார்த்தது விமானம் விரைந்தது, நைல் நதி நீளமானது, பட்டு உயர்ந்ததுன்னு சொன்னோம். ஆனா இங்க பாருங்க, நிலம் என்னது சிறந்தது, மற்றவன் நெருக்கமாக கூடியவன், மனிதன் சிறந்தவன், அப்படி கிடையாது. சரியா? அதுதான் சொல்றோம். குத்துன் என்னது, பருத்தி நல்லது, நல்லது நெருக்கமாக இருப்பது, நன்றி செலுத்துவது சிறந்தது அப்படின்னு பின்னாடி பார்த்து நம்ம என்ன செய்யறோம், மீட்டோம். அப்ப முன்னாடி தெரிந்தது அல்லாமல் தெரியாத ஒரு அஜ்னபியான மாற்று மாற்ற தெரிந்தது அல்லாமல் தெரியாத ஒன்றாக இருக்க வேண்டும். மர்ஃபூ இது எதுக்கு ரெஃபர் செய்கிறதோ அது அஜ்னபியாக இருக்க வேண்டும். ஓகேவா? இது அப்ப என்னென்ன சொல்லியிருக்கோம்? நஃபி, நஹி, இஸ்திஃபாமுக்கு பின்னால் இஸ்மு தஃப்லீல் வர வேண்டும். அந்த இஸ்மு தஃப்லீலுடைய இடத்தில் ஒரு ஃபெயல் போட முடிய வேண்டும். மூன்றாவது, இது எதற்கு ரெஃபர் செய்கிறதோ அது வெளிப்படையாக ரெஃபர் செய்ய வேண்டும் என்றால் அது அஜ்னபியாக இருக்க வேண்டும். முன்று சென்றதல்லாமல் வேறொன்றாக இருக்க வேண்டும். அஜ்னபியா இருக்கணும். ஒன்னொன்னு ரெண்டு என்ன சொல்வார்கள் என்றால், முஃபல்லல் அலைஹி இருக்கிறது அல்லவா, ரெண்டும் வேறு வேறாக தான் இருக்கும். ஆனால் இங்க முஃபல்லல் அலைஹி என்னவாக இருக்கும்? எது முன்னாடி வந்துச்சோ அதுவே தான் பின்னாடி வரும். இப்ப பாருங்க, இதுல முஃபல்லல் அலைஹி குத்துன் பருத்தி தானே. அல் ஹரீர் என்பது என்னது? பட்டு. இப்ப பட்டு வேறு பருத்தி வேறு தானே. அந்நைல் நைல் நதி வேற, ஃபுராத் யூப்ரட்டிஸ் நதி வேற தானே. தையாரத்துனா ஏரோப்ளேன். சரி, விமானம் வேறு, கித்தார் ரயில் வேறு தானே. எப்பவுமே இப்படி வேற வேறதான் வரும். இந்த முஃபல்லல் அலிஹி, எதுவும் முஃபல்லல் அலிஹி நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். ரெண்டு சிஃபத் இருக்கும். அந்த ரெண்டு, இந்த அகலா விலை உயர்ந்தது, ரெண்டும் விலை உயர்ந்தது தான். ஹரீரும் விலை உயர்ந்தது, குத்துனும் விலை உயர்ந்தது தான். அந்த தன்மை ரெண்டுக்கும் இருக்கும். ஆனால் ஒன்றில் அதிகமாக இருக்கும். அப்ப அதிகமாக இருக்கிறது. சரியா? அப்ப ஆஹ் இதுக்குதானே அதிகம், அந்த தன்மை ஒண்ணுக்கு அதிகமா இருக்கும், ஒண்ணுக்கு கம்மியா இருக்கும். அந்த கம்மியா இருக்கிறதுக்கு முஃபல்லல் அலைஹி என்பார்கள். ஆஹ் அதிகமாக இருப்பதற்கு முஃபல்லல் பிஹி என்பார்கள். சரியா? அப்ப முஃபல்லல் அலைஹி வேறு, அதே போல முஃபல்லல் எதுக்கு அதிகமா இருக்குமோ அது வேறு. இப்ப ரெண்டு வேற தானே. பட்டு வேறு, பருத்தி வேறு. நைல் நதி வேறு, யூப்ரட்டிஸ் நதி வேறு. ரெண்டும் வேற வேற தானே. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். என்ன ஒண்ணு? பருத்தி நல்லதாக இருக்கும் நிலம். மின்ஹு பருத்தியை விட, எந்த மிஸ்ர தேசத்தில் இருக்கும் பருத்தியை விட எந்த ஒரு பருத்தியும் அழகாக இருக்கும் எந்த ஒரு நிலமும் இல்லைன்னாங்களே. இப்ப இந்த பருத்தியை விட அந்த பருத்தி நல்லா இருக்கும்ன்றாங்க. இப்ப பாத்தீங்களா, ரெண்டும் பருத்தி தான். இதுவும் பருத்தி தான், இதுவும் பருத்தி தான். ஆனா இது மிஸ்ர தேசத்துல இருக்கக்கூடிய பருத்தி, இது மற்ற நிலத்தில் இருக்கக்கூடிய பருத்தி. அதே போலதான் மின்ஹுன்றது சயிறு தான். ஒன்னின் பக்கம் அந்த சயிர் இருப்பதை விட மற்றவரின் பக்கம் அந்த சயிர் நெருக்கமாக இருப்பது. இப்ப கயிறை விட கயிறு. ஆனா இந்த கயிறு ஒன் பக்கம் இருக்கக்கூடிய கயிறு, அந்த கயிறு மற்றவரின் பக்கம் இருக்கக்கூடிய கயிறு. இப்ப கயிறை விட கயிறு, அப்ப முஃபல்லல் அலிஹி என்னவாகவே இருக்கிறது? அதே கயிறு தான். இப்ப ரெண்டுமே ஒன்னா இருக்கும். இங்க எப்படி குத்துன்னு, அந்த பருத்தியை விட இந்த பருத்தி நல்லா இருக்கு. ஒன் பக்கம் கயிறு இருப்பதை விட மற்றவரின் பக்கம் கயிறு இருக்கிறது. அப்ப ரெண்டுமே ஒண்ணு தானே. இப்ப இங்க எல்லாம் வேற வேற இருந்துச்சுல.
தையாரத்து கித்தார் வேற வேற, நீல் வேற, ஃபுராத் வேற. இப்ப கடைசிலையும் பாருங்க, சுக்குரு மின்ஹுனாலும் இது சுக்குரு தான். இப்போ உபகாரம் செய்தவரை கொண்டு உள்ள சுக்குரை விட மற்றவர்களை கொண்டு உள்ள வேறு மனிதனை கொண்டு உள்ள சுக்குரு சிறந்ததாக இருப்பது. அப்ப இந்த அவனுக்கு செய்ய வேண்டிய சுக்குரை விட மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய சுக்குர், அப்ப ரெண்டுமே சுக்குர் தானே. அப்ப இதுலதான் இந்த தோற்றத்துல மட்டும்தான் முஃபல்லல் அலிஹி என்னவாக தான் இருக்கும். முன்னாடி போன அதுவாகவே தான் என்ன இருக்கும், முஃபல்லல் அலிஹி இருக்கும். தன் மீதே முஃபல்லல் அலிஹியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு தோற்றத்தில் மட்டும்தான் இப்படி வரும், மற்றதில் எல்லாம் ரெண்டும் வேறு வேறாக இருக்கும். சரியா? இப்ப எத்தனை சொல்லியிருக்கோம், ஒன்னு ஒன்னா பாருங்க. நஃபி, நஹி அல்லது இஸ்திஃபாம் வருவது. இரண்டாவது, அந்த அஜ்வத் அக்ரப் என்ற இஸ்மு தஃப்லீல் இடத்தில் ஒரு இஸ்மு ஒரு ஃபெயல் போட முடியும். மூன்றாவது, அந்த எது ரஃபா செய்கிறதோ அது முன் முன் சென்றது அல்லாமல் அஜ்னபிய வேறு ஒன்றாக இருப்பது. அதுக்கு நாலாவது, முஃபல்லல் அலிஹி முன்னாடி சென்று அதுவாகவே இருப்பது. குத்துன் என்றால் குத்துன், கயிர் என்றால் கயிறு, சுக்குர் என்றால் சுக்குர், இப்படி அதுவாகவே இருப்பது. இப்ப இத்தனை நிபந்தனைகள் இருந்தால்தான் என்ன செய்யும், இது அமல் செய்யும். பாருங்கள், இப்பொழுது நாம் என்ன செய்வோம், பஹசுக்கு போவோமா? அல் பஹசு ஆய்வு. அல் கலிமாத்து அகலா அத்துவல் அஸ்ரா. இதோட அர்த்தம்லாம் பார்த்தாச்சு. அகலா அத்துவல் அஸ்ரா என்ற வார்த்தைகள் ஆகிறது ஃபி அம்சிலத்தி தாயிஃபத்தில் உலா முதல் பகுதியின் உதாரணங்களிலே உள்ள இந்த வார்த்தைகள் ஆகிறது அஸ்மா உ தஃப்லீலின் ஐலன் இஸ்மு தஃப்லீல்களும், இதுவும் இஸ்மு தஃப்லீல்கள் தான். குல்லும் மின்ஹா இந்த இஸ்மு தஃப்லீல்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது ராஃபிஉன் லமீரன் முஸ்தத்திரன் ஹுவ அந்த லமீர் ஆகிறது ஃபாயிலுஹு அந்த இஸ்மு தஃப்லீலின் ஒவ்வொன்றுக்கும் ஃபாயிலாக இருக்குமே. ஹூ வந்து இந்த குல்ல பார்த்து மீட்டணும். அந்த லமீர் ஆகிறது அந்த இஸ்மு தஃப்லீல் ஒவ்வொன்றுக்கும் ஃபாயிலாக இருக்குமே. அத்தகைய மறைந்த லமீருக்கு ரெஃபர் செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப இவைகள் அனைத்தும் அகலா அத்துவல் அஸ்ரா என்ற முதல் பகுதியில் உள்ள இந்த இஸ்மு தஃப்லீல் ரெஃபர் செய்யக்கூடிய மறைந்த லமீர் இருக்கு. அந்த லமீர் எதை பார்த்து மீளும், முன்னாடி இருக்கிறதை பார்த்து மீளும். அல் ஹரீரை பார்த்து மீளுது. லமீர் நீரை பார்த்து மீளுது. அஸ்ரால தையாரத்து. சரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய லமீருக்கு ரெஃபர் செய்யக்கூடியதா இருக்கும். அது அதற்கு ஃபாயில் என்பதின் பிரகாரம் ரெஃபர் செய்யக்கூடியதா இருக்கும். அல் கலிமாத்து அஜ்வது அக்ரபு அவுலா ஃபி அம்சலத்தி துவாயிஃபத்தி சானியதி இரண்டாவது பகுதியில் உதாரணங்களிலே உள்ள அஜ்வது அக்ரப் அவுலா என்ற வார்த்தைகள் ஆகிறது அஸ்மா உ தஃப்லீலின் ஐலன் இதுவும் இஸ்மு ஃபேல்களாக இருக்கிறது. வகுல்லு மின்ஹா இந்த இஸ்மு ஃபேல்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது ராஃபியுன் இஸ்மன் லாஹிரன் பஅதஹு அந்த இஸ்மு தஃப்லீலுக்கு பிறகு அந்த இஸ்மு தஃப்லீல்களிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் பிறகு வெளிப்படையான இஸ்முக்கு ரெஃபர் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹுவல் ஃபாயிலு அதுதான் அல் ஃபாயிலு ஃபாயிலாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் அந்த இஸ்மு தஃப்லீலின் பிரகாரம் என்னது, அதுதான்னா அந்த லாஹிரான இஸ்மு ஹுவ இந்த லாஹிரான இஸ்மு தான் அல் ஃபாயில் ஃபாயிலாக இருக்கிறது என்பதாக அந்த இஸ்மு தஃப்லீலுக்கு பிறகு வெளிப்படையான இஸ்முக்கு ரெஃபர் செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்ப பாத்தீங்களா, அஜ்வது என்பது குத்துனுக்கு ரெஃபர் செய்தது, அதுதான் ஃபாயில் என்பதின் பிரகாரம். அக்ரப என்பது கயிறுக்கு ரெஃபர் செய்தது. அதே போல அவுலா என்பது சுக்குருக்கு என்ன செய்தது, வெளிப்படையாக ரெஃபர் செய்தது. சரியா? இப்ப அது ஃபாயில் என்பது ஃபாயில் என்ற அடிப்படையில் ரெஃபர் செய்தது. وإذا تدبرت أسماء التفضيل في أمثلة الطائفة الثانية இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள இஸ்மு தஃப்லீல்களை நீ சிந்தித்தாயானால் ஹைசு தர்ஃபு அல் அஸ்மா அவ்வாஹிரத வெளிப்படையான இஸ்முகளுக்கு ரெஃபர் செய்யும் விதத்தில் அந்த இஸ்மு தஃப்லீல்கள் வெளிப்படையான இஸ்முகளுக்கு ரெஃபர் செய்யும் விதத்தில் அந்த இரண்டாவது பகுதியின் உதாரணங்களில் உள்ள இஸ்மு தஃப்லீல்களை நீ சிந்தித்தாயானால் வஜத்த நீ பெற்றுக்கொள்வாய் குல்ல மின்ஹா அந்த இஸ்மு தஃப்லீல்களில் இருந்து ஒவ்வொன்றும் பெற்றுக்கொள்வாய் யஸ்லுஹு லி அன் யஹல்ல மஹல்லஹு ஃபஅலுன் பிமஅனாஹு அந்த இஸ்மு தஃப்லீலின் ஒவ்வொன்றுடைய இடத்திலும் இறங்குவது ஃபஅலுன் பிமஅனாஹு அந்த இஸ்மு தஃப்லீலின் அர்த்தத்தை கொண்டுள்ள ஒரு ஃபஅல் அந்த இஸ்மு தஃப்லீலினுடைய இடத்தில் இறங்குவதற்கு தகுதியானதாக சரியானதாக இருப்பதாக அந்த இஸ்மு தஃப்லீல்கள் வந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய். அப்ப அதே இஸ்மு தஃப்லீலோட அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேலி அந்த இடத்தில் சொல்வது சரியானதா இருக்கும். அது கீழே நம்மளுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க. இது காரணம். அப்ப இறங்குவது சரியாகும் என்று சரியாகுவதாக பெற்றுக்கொள்வாய்னாங்களே, இது அச்சமயத்தில் அப்ப அப்படி பெற்றுக்கொண்ட சமயத்தில் யஸ்லுஹு
என்னவாகும்? சரியாகும். ஃபில் மிசாலி ராபிஇ, நான்காவது உதாரணத்திலே சரியாகும். மசலன், உதாரணமா ஒண்ணு மட்டும் எடுத்து காட்டுறாங்க. உதாரணமாக நான்காவது உதாரணத்திலே சொல்வது, நான்காவது உதாரணத்திலே சரியாகும். அந்த கூல, நீ சொல்வது சரியாகும். என்ன என்று சொல்வது? மா மின் அர்லின் யஜூது ஃபீஹல் குதுனு கஜௌததிஹி ஃபீ மிஸ்ர. எஜிப்திலே எஜிப்திலே அந்த பருத்தி சிறப்பாக இருப்பதை போல எந்த ஒரு நிலத்திலேயும் பருத்தி சிறப்பாக இருக்கும் அத்தகைய எந்த ஒரு நிலத்திலிருந்தும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அர்த்தம் அதே அர்த்தம் தான் கொடுக்குது. மாமின் அர்லின், நிலத்திலிருந்து எதுவும் இல்லை. எஜூது, சிறந்ததாக இல்லை. ஃபீஹா அல் குத்துனு, அந்த நிலத்திலே பருத்தி சிறந்ததாக இல்லை. ஜவுதத்திஹி ஃபி மிஸ்ர, எகிப்து தேசத்துல இருக்குமே அத்தகைய பருத்தியின் சிறப்பை போல, அந்த சிறந்த தன்மையை போல எந்த ஒரு பருத்தி என்பது அந்த நிலத்திலே சிறந்ததாக இருக்குமே அத்தகைய எந்த ஒரு நிலத்திலிருந்தும் இல்லை. அப்ப அஜ்வதுன்ற இடத்துல எஜூதுன்னு போட முடியுதா? வஹாதா முத்தரிதுன் ஃபி குல்லி மௌதிஇன், இன்னும் இதுவாகிறது, இவ்வாறு வெளிப்படையாக. இப்ப இந்த மாதிரி மேல சொன்னாங்களே, இந்த மாதிரி வஹா மேல என்னது, லாஹிரான இஸ்முக்கு ரஃபா செய்யறாங்கல்ல, வஹாதா இந்த மாதிரி லாஹிரான இஸ்முக்கு ரஃபா செய்வதாகிறது. முத்தர் இதுன் அதிகமாக இருக்கும். ஃபி குல்லி மௌதியின், ஒவ்வொரு இடத்திலேயும் அதிகமாக இருக்கும். யக்உ ஃபீஹி, அந்த ஒவ்வொரு இடத்திலேயும் நிகழுமே. இஸ்மு தஃலீலி பாத நஃபீன் அவ் ஷிபஹிஹி, நஃபீக்கு பிறகோ அல்லது அந்த நஃபீக்கு ஒப்பானதற்கு. அப்ப நஃபீக்கு ஒப்பானதுன்னா மேல இஸ்திஃபாம காட்டணும், அதே போல நஹிய காட்டணும், லாலின் நஹிய காட்டணும். அதான் அதான் ஒப்பானது. இப்ப நஃபீக்கு பிறகோ அல்லது நஃபீக்கு ஒப்பானதற்கு பிறகோ இஸ்மு தஃப்லீல் அந்த ஒவ்வொரு இடத்திலையும் நிகழுமே. அத்தகைய ஒவ்வொரு இடத்திலேயும் இவ்வாறு வெளிப்படையான இஸ்முக்கு ரெஃபர் செய்வதாகிறது முத்தரிதுன் அதிகமானதா இருக்கும். வயக்கூனு மர்ஃபூஹு அஜ்னபியன் முஃபல்லலன் அலா நஃப்ஸிஹி, இன்னும் அதனுடைய மர்ஃபு, அந்த இஸ்மு தஃப்லீலுடைய மர்ஃபு ஆகும். எப்படி ஆகும்? அஜ்னபியன், என்னது, முன் சென்றதல்லாத அந்நிய அந்நிய வார்த்தையாக ஆகும். சரி, அஜ்னபியன்னா முன் சென்ற தெரிந்த வார்த்தை அல்லாமல் அந்நிய வார்த்தையாக ஆகும். முஃபல்லலன் அலா நஃப்ஸி, தன்னை விட சிறப்பாக்கப்பட்டதாக ஆகும். இப்ப குத்துன்னா அந்த குத்தினை விட சிறப்பாக்கப்பட்டது. சைர்னா அதே சைரை விட சிறப்பாக்கப்பட்டது. சரியா? சுக்குர்னா அதே சுக்குரை விட, தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்டதாகவும் அந்நிய வார்த்தையாகவும் அந்த எதுவாகும், அந்த இஸ்மு தஃப்லீலுடைய மர்ஃபூ ஆகும். அப்படிதானே ஆச்சு. மேல பாருங்க, குத்துன் என்பது அந்நிய வார்த்தை, அஜ்வதுக்கு முன்னாடி போகல, அந்நிய வார்த்தை. அதே போல அந்த குத்துன் என்பது என்னவாக இருக்கிறது? மாமூல் தானே. அந்த மாமூல் தான் என்னவா இருக்கிறது? தன்னை விட சிறப்பாக்கப்பட்டதா இருக்கு. அதே குத்துன் தான் வருது. அப்ப அக்ரபுக்கு அஜ்னபி தான் ஹைரு, பின்னாடிதான் வருது. இப்ப அந்நிய வார்த்தையா தான் இருக்கு. அதே போல அதே ஹைரை வச்சுதான் நம்ம என்ன முஃபல்லல், தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்டுள்ளது. சரியா? அப்ப பிஇஅ்திபாரைனி, ரெண்டு கவனிப்பை கொண்டும் என்னது, தன்னை விட சிறப்பாக்கப்பட்ட அந்நிய வார்த்தையாக அந்த இஸ்மு தஃப்லீலுடைய மர்ஃபூ ஆகும். ஒவ்வொரு இடத்திலேயும் இவ்வாறு வெளிப்படையான இஸ்முக்கு ரெஃபர் செய்வது என்பது முத்தரிதுன் அதிகமாக இருக்கும். இப்ப ரெண்டு கவனிப்புன்னு சொன்னாங்கல்ல. அப்ப என்ன ரெண்டு கவனிப்பு? பாருங்க, இதுக்கு அழகாக நம்மளுக்கு உதாரணம் கொடுத்திருக்காங்க. ரெண்டு கவனிப்பாக்கான உதாரணம் ஹாஷியாலேயே கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, அதை மட்டும் நான் படிக்கிறேன். அன்னல் குத்ன, நிச்சயமாக பருத்தி ஆகிறது. பி ஏத்திபாரி கௌனிஹி மஸ்ரூஅன் ஃபி அர்லின் மிஸ்ரியத்தின். அப்ப மிஸ்ரை சார்ந்த நிலத்திலே, எஜிப்தின் நிலத்திலே பயிரிடப்பட்டதாக அந்த பருத்தி ஆகுவதை கவனிப்பதை கொண்டு அந்த பருத்தி ஆகிறது. அஜ்வது மின் நஃப்ஸிஹி பி ஏத்திபாரி கௌனிஹி மஸ்ரூஅன் ஃபி அர்லின் உக்ரா, வேறு நிலத்திலே பயிரிடப்பட்டதாக அந்த பருத்தி ஆகுவதை கவனிப்பதை கொண்டு அந்த தன்னை விடவே அது சிறந்ததா இருக்கும். இப்ப ரெண்டு ஏத்திபார் குத்தனையே நம்ம ரெண்டா கவனிக்கிறோம். பருத்தி என்ன செய்யறோம்? ரெண்டும் பருத்தி தானே. அப்ப பருத்தினா எப்படி ஒண்ணு விட ஒண்ணு சிறந்ததா இருக்கும்? தக்காளினா எல்லாமே தக்காளி தானே. அப்ப எப்படி ஒரு தக்காளி விட இன்னொரு தக்காளி சிறந்ததுன்னு சொல்ல முடியும்? அதே போல நன்றினாவே எல்லாம் கயிறுனாவே எல்லாம் கயிறு தானே. இப்ப எல்லா கயிறு எப்படி ஒண்ணை விட ஒண்ணு சிறந்ததா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதனாலதான் அந்த கேள்விக்கான பதில் தான், பருத்தி எல்லாம் ஒண்ணுதான், ஆனா அது விளைவிக்கிற இடம் இருக்குல்ல, அதை கவனிச்சு ஒன்னை விட ஒண்ணு சிறந்தது. அப்ப மிஸ்ர் தேசத்துல அது பயிரிடப்படுறத கவனிச்சு இந்த பருத்தி என்பது வேற நிலத்துல பயிரிடப்படக்கிறத கவனிச்சு என்னவாகுது? சிறந்ததா ஆகுது. பருத்தினா எல்லாம் ஒண்ணுதான், ஆனா அதோடைய கவனிக்கிற விதம் என்ன? கவனிக்கிற விதம், மிஸ்ர் தேசத்துல அது என்னது பயிரிடுறத விட அந்த பருத்தி என்னவாகுது? சிறந்ததாக ஆகுது. அப்ப தக்காளி விட தக்காளி சிறந்ததுன்னு சொல்லும் பொழுது அது எப்படி தக்காளியோட சிறந்ததாகும் கேள்வி வரும். தக்காளி தமிழ்நாட்டில் அப்படின்ற கவனிக்கும் பொழுது
அந்த கவனிப்பில் அந்த ஏத்திபாரில் அப்ப தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட அந்த தக்காளி என்பது வெளிநாட்டில் பயிரிடப்பட்ட தக்காளி விட இந்த ஒரு கவனிப்பில் இந்த தக்காளி விட அந்த தக்காளி என்னவாகுது சிறந்ததாக ஆகிறது. சரியா? அப்ப ரெண்டு கவனிப்பை கொண்டு தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்ட அந்நிய வார்த்தையாக அந்த இஸ்மு தஃப்லீலோட மர்ஃபூ ஆகும். சரியா? அத்தகைய ஒவ்வொரு இடத்திலேயும் இது அதிகமானதா இருக்கும்னு அங்க போய் முடிக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ் இது முடிச்சாச்சு. வாருங்கள் இப்போ சட்டத்தை பார்ப்போம். உங்களுக்கு ஆயுதத்து சட்டம் பாருங்க. 140வது சட்டம். எர்ஃபஉ இஸ்மு தஃப்லீலி இஸ்மு தஃப்லீல் ரஃபா செய்யும். அல் அமீர் அல் முஸ்தத்திர மறைந்திருக்கும் லமீருக்கு ரஃபா செய்யும். வலா எர்ஃபஉ ஸாஹிர வெளிப்படையான இஸ்முக்கு ரஃபா செய்யாது. வெளிப்படையாக இருக்கக்கூடிய எதற்கும் அது என்ன செய்யாது, ரஃபா செய்யாது. கியாசன் ஒப்பாய்வின் அடிப்படையில். இப்போ ஒப்பாய்வின் அடிப்படையில்னா இது வரைக்கும் இஸ்மு தஃப்லீல் என்ன செய்யாது, வெளிப்படையாக இருப்பதற்கு ரஃபா செய்யாது. லமீர் முஸ்தத்திற்கு தான் ரஃபா செய்யும். இப்போ ஒப்பாய்வின் அடிப்படையில் வெளிப்படையானதற்கு என்ன செய்யவே செய்யாது, ரஃபா செய்யாது. இல்லா என்றாலும் இதா சஹ அன் யகஅ ஃபீ மௌதிஇஹி ஃபிஅலுன் பிமஅனாஹு சரியானால் அந்த இஸ்மு தஃப்லீலுடைய இடத்திலே அந்த இஸ்மு தஃப்லீலின் அர்த்தத்தை கொண்டுள்ள ஒரு ஃபேல் நிகழ்வது சரியானால் அதை தவிர அந்த நிலைமையிலே தவிர வஹாதா இன்னும் இதுவாகிறது. என்னது? அந்த இஸ்மு தஃப்லீலோட இடத்துல அதே அர்த்தம் கொண்ட ஒரு ஃபேல் நிகழும் நிகழும்ல, அப்படி நிகழ்வது சரியாகும். அந்த அது அந்த இடத்தில் வஹாதா இந்த இஸ்மு தஃப்லீல் ஆகிறது முத்தரிதுன் அதிகமாக இருக்கும். ஃபி குல்லி மௌலிஇன் ஒவ்வொரு இடத்திலேயும் அதிகமாக இருக்கும். அப்ப நம்ம சொன்னோம்ல சரியானால் அப்ப ரெஃபர் செய்யும் அர்த்தம். சரியா? இப்ப ஒப்பாயின் அடிப்படையில் வெளிப்படையாக ரெஃபர் செய்யாது. எந்த நிலைமையிலே தவிர அந்த இஸ்மு தஃப்லீலின் அர்த்தத்தை கொண்டு அந்த ஃபேல் அந்த இஸ்மு தஃப்லீலின் இடத்திலே நிகழ்வது சரியானதுமே சரியானாலே தவிர ஒப்பாயின் அடிப்படையில் வெளிப்படையான இஸ்முக்கு ரெஃபர் செய்யாது. இப்ப இந்த நிலைமையிலே தவிர எந்த நிலைமையிலும் ரெஃபர் செய்யாதுன்னு சொல்லி இங்க முடிக்கணும். சரியா? வஹாதா எனவே இதுவாகிறது வெளிப்படையான இஸ்முக்கு ரெஃபர் செய்வது என்பதாகிறது முத்தரிதுன் அதிகமானதா இருக்கும். ஃபி குல்லி மௌதின் ஒவ்வொரு இடத்திலேயும் அதிகமானதா இருக்கும். யக்உ ஃபீஹி அந்த இடத்திலே நிகழும். இஸ்மு தஃப்லீல் அந்த இடத்திலே நிகழுமே பாத நஃபியின் அவ் ஷிப்ஹிஹி நஃபிக்கு பிறகோ இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு பிறகோ அல்லது அவ் ஷிப்ஹிஹி நஃபிக்கு ஒப்பானதற்கு பிறகோ இஸ்மு தஃப்லீல் அந்த இடத்திலே நிகழுமே. அத்தகைய ஒவ்வொரு இடத்திலேயும் வயக்கூனு மர்ஃபூஉஹு இன்னும் அந்த இஸ்மு தஃப்லீலுடைய மர்ஃபூ ஆகும். அஜ்னபியன் என்னது அஜ்னபியாக ஆகும், அந்நிய வார்த்தையாக ஆகும். முஃபல்லலன் அலா நஃப்ஸிஹி பி இஅ்திபாரைனி ரெண்டு கவனிப்பை கொண்டு தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்ட இன்னும் அந்நிய வார்த்தையாக மர்ஃபு அந்த இஸ்மு தஃப்லீலுடைய மர்ஃபு ஆகுமே. இன்னும் நஃபி அல்லது நஃபிக்கு ஒப்பானதற்கு பிறகு இஸ்மு தஃப்லீல் எந்த இடத்திலே நிகழுமோ அத்தகைய ஒவ்வொரு இடத்திலேயும் அதிகமானதா இருக்கும். சரியா? ஆகவே நாம் என்ன செய்து விட்டோம், இதை முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். அப்ப என்ன அமல் செய்யும் என்று கேட்டால் சுருக்கமாக சொன்னால் அது முஸ்தத்திரான் அமீருக்கு தான் என்ன செய்யும், அமல் செய்யும். அதே போல இரண்டாவது பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்னது முன்னாடி நஃபிக்கு ஒப்பானதுக்கு பிறகு இஸ்மு தஃப்லீல் வருது. அந்த இஸ்மு தஃப்லீல் இடத்துல ஃபேல் போட முடியும். இன்னும் அந்த அது எதுக்கு ரெஃபர் செய்தோ அது அஜ்னபியாகவும் இன்னும் தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்டதாகவும் இருக்கும் பொழுது அது லாஹிரான ஒரு இஸ்முக்கு என்ன செய்யும், ரெஃபர் செய்யும் என்பதை நம்மளுக்கு அழகாக என்ன செய்தார்கள், எடுத்து காட்டினார்கள். வாருங்கள் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், இதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். இதுடன் இந்த இஸ்மு தஃப்லீலுடைய பாடம் 3 பாடமாக பிரித்து நம்மளுக்கு அழகாக விளக்கிவிட்டார்கள். இனிமேல் எனது பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.